ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிஎஃப் அக்கௌண்டோட பாஸ்புக்கை நம்மளோட மொபைல்லே எப்படி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் டவுன்லோட் செய்வது. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ உங்களுக்கு வீடியோ புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அப்படியே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க, நம்ம இப்போ பிஎஃப் அக்கௌண்டோட பாஸ்புக்கை பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நம்மளோட மொபைல் எப்படி நம்ம டவுன்லோட் செய்வது அப்படி சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் இருக்கிற குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ச் பாக்ஸில் போய்ட்டு நான் சொல்கிற டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. இபிஎஃப்ஓ பாஸ்புக் அப்படி சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இபிஎஃப்ஓ மெம்பர் பாஸ்புக் அப்படி சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருப்பாருங்க. ஸோ அந்த வெப்சைட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இது இபிஎஃப்ஓட அஃபிஷியல் வெப்சைட் தான் உங்களோட மொபைலில் ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஏஎன் நம்பர் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட யூஏஎன் நம்பரை நீங்கள் அந்த பாக்ஸில் நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சான்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேப்சா பார்த்துட்டு என்டர் கேப்சான்னு கொடுத்துற பாக்ஸில் நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட யூஏஎன் நம்பர் என்னோட பாஸ்வேர்டு போட்டு நான் என்னோட மொபைலில் காட்டுற கேப்சா பார்த்து நான் அதில் என்ட்ரி பண்ணுறேன். என்ட்ரி பண்ணி லாகின் பண்ணிட்டீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டாட் மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்டாக உங்களுக்கு பாஸ்புக் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் அந்த பாஸ்புக் ஓப்பன் ஆயிரும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோடு ஆஸ் பிடிஎஃப் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேலே டவுன்லோட் ஃபைல் அப்படி சொல்லி கேட்கும். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் டவுன்லோட் ஆகணுமா அப்படி சொல்லிட்டு டிஸ்பிளேல கேட்குது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் அந்த பிடிஎஃப் ஃபார்மேட் டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். டவுன்லோட் ஆகின அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும் பாருங்கள். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ என்னோட பிஎஃப் பாஸ்புக் பார்த்தீங்கன்னா என்னோட மொபைலில் தெரியுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீடியோ பார்த்து நீங்கள் கிளியராக பண்ணிங்கன்னா உங்களோட பிஎஃப் பாஸ்புக்கும் உங்களோட மொபைலில் டவுன்லோட் ஆகி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட மொபைலில் பிஎஃப் அக்கௌண்டோட பாஸ்புக்கை நீங்கள் மொபைலில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நீங்கள் டவுன்லோட் செய்வது. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோட வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்களோட இந்த வீடியோ பிறகு தமிழ் கிங். தேங்க்யூ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு எனி டைம் ரிப்ளை தரேன். தேங்க்யூ.